ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तत्त्वबोधम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते. தத்துவபோதத்தினுடைய இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் முதல்ல தத்துவபோதத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வேதம் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞானகாண்டம். ஒவ்வொரு வேதமும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. மனிதன் ஃபஸ்ட்டு இறைவன் மனிதனுக்கு எதை கொடுக்குறாரு? கர்மகாண்டத்தை தான் முதல்ல கொடுக்குறாரு. ஏன்னா மனதில் ஆசை நிரம்பிய மனிதனைக்கு எடுத்தோன்னா அவன் எது வேண்டுறானோ, எதை தேடுகிறானோ, அர்த்த புருஷார்த்தம், தர்ம புருஷார்த்தம், காம புருஷார்த்தத்தை அடைவதற்குண்டான அந்த புண்ணியத்தை, அந்த பொருளை அடையணும், அர்த்தமாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் அதை அடையணும் அப்படின்னா அவன் அக்கௌண்ட்டில் புண்ணியம் இருக்கணும். அப்போ தான் அவன் அடைய முடியும். அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த புண்ணியத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன? குழந்தை இல்லை அப்படின்னா அது அதனுடைய புண்ணியத்தை பெறணுங்கிறதுக்காக அந்த புண்ணியத்தை பெறுவதற்குண்டான ஹோமங்கள் என்ன அப்படிங்கிறத கர்மகாண்டத்தில் கொடுத்து அவனை அதில் ஈடுபட வைக்கிறாரு. பெர்மிஷன் கொடுக்குறாரு. உனக்கு வேணுங்கிறத நீ செஞ்சுக்கோ, மனதில் ஆசை இருக்கும்போது அதை நிறைவேற்றிக்கொள் என்று இறைவனே பெர்மிஷன் கொடுத்துறாரு. அதுக்கு இது பண்ணு, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு, எதா இருந்தாலும் வேணுங்கிறத அடைஞ்சிக்கோ, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு. அப்போ அந்த புண்ணியம் அவனுக்கு ரெண்டு விதமான பலனை கொடுக்கும். அவரோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர் பிளான். இப்போ நீங்கள் ஒன்று ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஒரு திருஷ்ட பலனாக ஒரு குழந்தை கிடைக்கிது. குழந்தை இல்லை, ஒரு ஹோமம் பண்ணுறோம், அப்போ அதுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிது. அது திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலனாக, ஏன்னா கர்மத்துக்கு ரெண்டு பலன் உண்டு. திருஷ்ட பலனாக உங்களுக்கு கேட்கறது கிடைக்கும். அதிர்ஷ்ட பலனாக உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஹோமங்கள் பண்ணும்போது புண்ணியம் ஆட் ஆகிட்டே வரும். அந்த புண்ணியம் ஏதாவது ஒரு ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் சரி, அடுத்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களை அந்த வேதாந்தத்தில் உட்காரக்கூடிய மனோபக்குவத்தை, மனநிலையை அவங்களுக்கு அந்த புண்ணியம் கொண்டாந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் செஞ்ச புண்ணியம். இப்போ நம்ம சுவாசிக்கிறோன்னா, மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வருதுன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை புண்ணியா. பசிக்குதுன்னா என்னுடைய புண்ணியம். சாப்பிட்றேங்கிறது என்னுடைய புண்ணியம்னால தான் நான் சாப்பிட்றேன். பசிக்குது, ஜீரணம் ஆகுது அப்படின்னா என்னோட புண்ணியம். ஒரு வீடு இருக்குன்னா என்னுடைய புண்ணியம். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் என்ஜாய் பண்ண, அதில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா அது என்னுடைய புண்ணியம். ஒன்னொன்னுக்கும் பின்னால காரணம்னு ஒன்று இருக்கு. நமக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா தானாலாம் வரல, அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற புண்ணியத்தினால தான் நமக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்போ ஒன்று இல்லை அப்படின்னா இதெல்லாம் இருக்கிற காரணம் என்ன? புண்ணியம். இப்போ எனக்கு ஒன்று இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்குண்டான புண்ணியம் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ இறைவன் என்ன சொல்றாரு? அந்த புண்ணியத்தை எப்படி ஆட் பண்ணிக்கிறது? ஆட் பண்ணி நீ குழந்தைய பெற்றுக்கோ. அப்போ திருஷ்ட பலனாக குழந்தைய கிடைக்கும். தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுறதுனால அது எங்கே கொண்டாந்து கொடுக்க அவங்களுக்கு? தர்ம புருஷார்த்தமாக அவங்கள வேதாந்தத்துக்கு. ஸோ இறைவனோட பிளான் வேதாந்தத்துக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும்னு. ஆனால் எடுத்தொன்னே இருக்கிற மனநிலையில் அவர்களால் வேதாந்தத்துக்கு வர முடியாதுனால்தான் இறைவனே பெர்மிஷன் கொடுத்துறாரு. யூ டூ கர்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண சுத்தி எல்லாம் ஆகுது, கர்ம யோகம், அதெல்லாம் அடுத்த டோஸ். ஃபஸ்ட்டு டோஸு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கோ. அப்புறம் இது இப்போ கர்மகாண்டத்துக்கு ஞான காண்டத்துக்குள்ள என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மகாண்டத்தில் ஒரு கர்மத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் எப்படி வரலாம்? 4 விதமாக வரலாம். ஒரு கர்மத்தினுடைய பலன் 4 விதமாக வரலாம். எப்படி? ஒரு கர்மத்தை பண்ணுறோம், நாம் ஒன்று எதிர்பார்த்து பண்ணுவோம்.
இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். சில சமயம் 2 குழந்தை ஒட்டுக்கா பிறக்கலாம், நம்ம நினச்சதுக்கு மேலே 4 குழந்தை பிறந்ததா இல்லையா தசரதற்கு. மாணிக்கமான்ற 1-2 சாதாரண குழந்தைகள் அதுக்கலாம், அப்படியும் பிறக்கலாம். சில சமயம் கேட்டது கிடைக்கும், ஒரு குழந்தை கேட்டேன், ஒரு குழந்தை கிடைச்சது, இல்லை குழந்தை கிடைக்காமையும் போகலாம். இது கர்மத்துடைய பலன் எப்படி வேணா வரலாம். ஏன்னா எல்லாமே புண்ணியா பிளேஸ். இறைவனுக்கு அவருக்கெல்லாம் அவரு கையில் பவரே கிடையாது. அவர் நியூட்ரலைஸ் பண்ணி தருவாரே தவிர அவர் நினைச்சு முடிவெடுக்க முடியாது. அது தப்பாகவும் போகலாம், இல்லை மோசமான விபரீத பலன் வேற மாதிரி ஏதாவது ஒன்றும் நடக்கலாம். ஸோ இந்த 4 விதமான பலன்கள் கர்மகாண்டத்தில் நாம் செய்கிற கர்மத்தை பொறுத்து, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுறதை பொறுத்து, ஹோமத்தில் நீங்கள் பண்ணுறதுடைய இதை பொறுத்து, ஸ்ரத்தையை பொறுத்து பல ஃபேக்டர்ஸ் இன்வால்விங் பிட்வீன் த கர்மா அண்ட் த கர்ம பலா. சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்டு. இது கர்மகாண்டத்தில். அடுத்த இருக்கிற 2வது பகுதியான ஞான காண்டத்தில் சொல்லப்படுற விஷயம் என்ன? ஹூ ஆம் ஐ, நான் யார், என்னுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத நமக்கு இப்போ கற்றுக்குறோம். அங்கே ஞானம்ங்கிறது நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஞானம். அங்கே கர்மா இஸ் நாட் இன்வால்வ். ஞானம், அதனால் எனக்கு கிடைக்கக்கூடியது கர்ம பலன். அந்த ஞானத்தினுடைய பலன், ஞானத்தோட பலன் மோக்ஷம். இது ஞான காண்டத்தினுடைய இது 2க்கும் மெயின் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் எது இல்லையோ ஒரு கர்மத்தை செய்து அதை அடைவது என்பது கர்மகாண்டம். ஞான காண்டத்தில் என்பது என்னிடம் இல்லாத விஷயம் அல்ல. ஞானம், என்னை பற்றிய ஞானம் என்பது என்னிடம் இல்லாததல்ல, என்னிடம் ஆல்ரெடி அடையப்பட்ட விஷயம். அப்புறம் ஏங்க எனக்கு தெரியல? சாஸ்திரம் சொல்லுது, யூ ஆர் ஆனந்த ஸ்வரூபக, ஆத்மா ஆனந்த ஸ்வரூபக. ஆனால் அது நமக்கு தெரிவதில்லை. நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோம்? நான் ஒரு துக்க ஸ்வரூப அப்படின்னு நாம் நினச்சிருக்கோம். அப்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஆனந்த ஸ்வரூபம் இறைவன் சொல்வது உண்மைன்னு ஸ்ரத்தையோடு உட்கார்ந்து கேட்கும்போது நமக்கு அடுத்த திங்கிங் என்ன வரும்? எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன்? நான் ஆனந்த ஸ்வரூபன் இறைவனே சொல்கிறாரு, பட் ஐ மிஸ்ட் இட். ஹவு? எப்படி என்னுடைய ஸ்வரூபத்தை நான் எப்படிங்க மிஸ் பண்ணேன்? ஒரு பொருளை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 விதத்தில் மிஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பென்சில் எழுதுறக்க எனக்கு வேணும். வீட்டில் பென்சிலே இல்லைனாலும் என்னால் எழுத முடியாது, 1. 2வது, இந்த பென்சிலை எங்காவது வச்சுட்டு எங்கே வச்சேன்னு தெரியாமல் அறியாமை நான் எழுத முடியாது. வீட்டில் இருக்கும், ஆனால் நோ யூஸ். அந்த பொருள் இருந்து எடுத்து எழுதினா தாங்க அந்த பொருளை யூஸ் அனுபவிக்க முடியும். அப்போது 2 விதத்தில் நான் இதை மிஸ் பண்ணுறேன். ஒன்று, வீட்டில் பொருள் இல்லை, தட் இஸ் ஒன் மிஸ், இல்லை எழுத முடியல. இன்னொன்று இருக்கு, ஆனால் எங்கே இருக்குங்கிற எங்கே வச்சேன் அப்படிங்கிற அறியாமல் இருக்கும் போதும் நான் இந்த பென்சில் என்னதுதான் மிஸ் பண்ணிடுறேன். இந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும். என்னை பற்றி அறிவு என்கிட்ட இருக்கு, ஆட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். எப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பல உதாரணங்கள் சாஸ்திரம் கொடுக்கும். இப்போ சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறது, இந்த கண்ணாடி எடுத்து இப்படி மேலே தலை மேலே போட்டுக்கிட்டு என் கண்ணாடி காணோம், என் கண்ணாடி காணோம், என் கண்ணாடி காணோம் அப்படின்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கார். தலைக்கு மேலே தான் இருக்குது கண்ணாடி, போட்டது மேலே வச்சது மறந்துட்டார். இந்த சாலேஸ்வர கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்நேரம் போட்டிருக்க முடியாது, அது படிக்கும்போது போட்டு மற்ற நேரத்தை எடுத்து மேலே போட்டுக்கிறது. அப்போது கண்ணாடி காணோம் ஒருத்தர் தேடிட்டு இருக்கும்போது என்னை அந்த காணோன்னு தேடுதல், ஒரு பொருளை தேடுகிறார் அப்படிங்கும்போது அவருக்கு போய் நீங்கள் கடையில் போய் ஒரு புதுசாக கண்ணாடி வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிற கர்மம் செய்ய தேவையில்லை. ஒரு அறிவை கொடுத்தால் போதும். கையை தூக்கி தலை மேலே வைங்க, தொட்டு பாருங்க, அங்கே இருக்குங்கிற அறிவு கொடுத்தா அவருக்கு அந்த கண்ணாடி பயன்பாட்டுக்கு வந்துவிடும். அதற்கு முன்னால் பயன்பாட்டுக்கு வராத, அவரிடம் இருந்ததே பயன்பாட்டுக்கு வராத கண்ணாடி பயன்பாட்டுக்கு வருதுன்னா ஜஸ்ட் அங்கே என்னதான் கொடுத்தோம்? ஞானம். குடும்பத்திற்கு யாரோ ஒருத்தர் பாருங்கப்பா மேலே இருக்கான்னு எங்காவது வச்சுட்டு ஏங்கப்பா தலை மேலே தாங்க போயிருக்கு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டே இருப்பான். ஏங்கப்பா பார்த்தாலும் உசர் எடுத்துக்கிட்டு அதை காணோம் இதை காணும். வயசான காலத்தில் இந்த பாட்டு நிறைய நம்ம வைப்போம், எதை பார்த்தாலும் காணன்ட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இடுப்புலையே தான் வீர சாவி ஒத்த சாவி வீர இடுப்புலையே தான் இருக்கும். அது எங்கே புடவை உள்ளே போயிருக்கும். இந்த காலத்தில் நாங்கள் புடவை கட்டுறவங்க இடுப்பில் வைப்போம், இந்த காலத்தில் எங்கே வைக்கும் தெரியாது. வச்சுட்டு
அது இங்கே வச்சதை மறந்துடுது. சாவி எங்கேயோ வச்சனே. அப்பா இடுப்பை பார்த்து குமிஞ்சு பாருங்கம்மா, இடுப்பில் தான் இருக்குது பாருங்கம்மானா நமக்கு அந்த அறிவு இருந்தால் போதும். இதுக்கு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு கதையே இருக்குது, நான் சொல்கிறேன் எப்படி நான் என்னை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குரு, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, 10th மேன் ஸ்டோரின்னு பேர். 10th மேன் ஸ்டோரி. இப்போ 10 பேரை ஒரு குரு, ஒரு ஆறுக்கு இந்த பக்கம் ஒரு குருகுலம், அதில் ஒரு குருஜி, அவங்களுக்கு 10 ஸ்டூடெண்ட்டு. அவர் ஒரு லீடரை, பிரமுக்கு நம்ம லாங்குவேஜில் அமைச்சு, நீ போய் அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வா, இன்னைக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னோடனே இங்கிருந்து அந்த பக்கம் போகிறக்கு நீந்தி தான் போகணும். பெருசாக போட்டில் போகக்கூடிய அகலம் பெருசு இல்லை, நீந்தி போக முடியாத ஸ்பீடும் கிடையாது, நார்மலான மெதுவாக தண்ணி போயிட்டுருக்கு, நீந்தி போய் கூட்டிகிட்டு வாண்டுருவார். எல்லாரும் எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிற 10 பேர் அப்படிங்கிறத, 10 பேர் போகிறீங்கப்பா பார்த்து வாங்கப்பா அப்படின்னா தலைவன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு திரும்பி பார்த்து, எத்தனை பேர் இருக்கிறோம் கவுண்ட் பண்ணுறேன் நான், எல்லாம் நேராக நில்லுங்க, பிரமுக்கு எல்லாம் நேராக நில்லுங்க, கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. ஐயையோ 9 பேர் தான் இருக்கிறாங்களே, ஒருத்தனை காணமே, எங்கே ஆத்தோட போயிட்டானோ என்னமோ தெரியலையே, குருஜி வேற பார்த்து கூட்டிகிட்டு வானாரே, போய் என்ன பதில் சொல்லுவனே தெரியலையே, எதுக்கு இன்னொரு தடவை எண்ணி பார்க்கலாமா, அப்பா நல்லா இல்லைங்க, இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடி இருக்கும், வெளியே சொல்லியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி சொல்கிறது, எல்லாம் நடுன்னு இல்லைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இவனுக்கு வேறு வேலை, இது எத்தனை தடவை தான் எண்ணுவேன், சரி என்ன 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோ 2வது தடவை என்னாலும் 9 வருதே, ஒரு ஆளை காணமே, நான் எப்படின்னு போய் சொல்லுவேன், யாருன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், அவங்க அம்மா அப்பா வேற வந்தா கேட்பாங்களே, ஜி வேற நம்மளை பத்திரமா கூட்டியார் சொன்னாரே, புலம்பல். தலை மேல கை வச்சு சம்சார துக்கம் உட்காந்துட்டான் மரத்துக்கடியில். அப்பா அது வழியா ஒருத்தர் வராரு, ஏண்டா அவன் பசங்க விளையாண்டுருக்காங்க, நீ மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, அதை ஏன் கேட்குறீங்க, இப்படி நாங்கள் வந்தோம், ஒரு 10 பேர் வந்தோம், திரும்பி போகலான்னு என்னலான்னு பார்த்தா 9 பேர் தான் இருக்கோம், ஒருத்தரை காணோம், என்ன எங்கே போனான்னு தெரியலையே, ஆற்றுல போனானா, முதல்ல கடிச்சுதா அது கடிச்சுதா, சம்சாரம் துக்கம், அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர் அப்படியே நோட்டை முட்டு பார்க்குறாரு, 10 இருக்குதுங்க, இவனுக்கு ஒரு அறிவை கொடுக்கணும் அப்படின்னு. சரி நீ நில்லு, நான் எண்ட்டுமா அப்படின்னு அவர், நீங்கள் வேணா எண்ணுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சரி நீங்கள் வேணா எண்ணுங்க, ஆல் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், அல்ல வரிசையாக நில்லு, நான் எண்ணுறேன். இவன் கடைசியாக நின்றுட்டான், வரிசையாக எண்ணிட்டு வர்றாரு, 1 2 3 4 5 6 7 8. ஓங்கி உன்ன மண்டையில் 9, ஓங்கி மண்டையில் 10, அவனே கத்திடுறான். அதுதானே 10வது மனிதன் வந்துட்டானே. இப்போ இந்த ஸ்டோரியிலிருந்து தொலைந்து போன 10வது மனிதனை அறிவதற்கு அவன் தொலைஞ்சு போனானே என்ன, தொலைஞ்சு போகாமையே தொலைஞ்சு போனதாக கற்பனை மோகம் சம்சார துக்கத்தில் இருப்பவனுக்கு நோ கர்மா இஸ் இன்வால்வ்ட், தேவையில்லை. ஞானம் 10 பேர், நீதான் அந்த 10வது மனிதன்கிற ஞானம் தான் அந்த இடத்துல அந்த பிரமுகுக்கு தேவை. ஆனா என்ன நினைச்சுக்கிட்டான், தொலைஞ்சு போயிட்டு ஒருத்தர் 10th மேன் மிஸ்டு, காணாம போயிட்டான். தொலைந்து போன 10வது மனிதனை பற்றிய அறிவை கொடுத்தால் அந்த பிரமுக்குக்கு மோகமும் சம்சார துக்கத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுவான். வாட் கர்மா இஸ் நீடட்? அவனுக்கு என்ன கர்மா யோசனை பாருங்க. இதுதான் என்னை நான் மிஸ் பண்ணினது. எப்படி மிஸ் பண்ணின மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் நான், பிகாஸ் ஆஃப் அவன்கிட்ட அந்த 10th மேன் 10வது காணாமல் போன 10வது மனிதனை கண்டுபிடிப்பதற்கு ஞானம் மட்டும் எப்படி அவசியமோ, ஏன் உண்மையிலே தொலைஞ்சு போகலையே, தொலைஞ்சு போயிருந்தா ஊர் முச்சுன்னு தேடி இருக்கணும். அவரு கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னவரு உண்மையில் அவன் காணாமல், ஒரு பையன் காணாம போயிருந்தா எடு, போலீஸுக்கு போனை பண்ணு, ஆர்மி வர சொல்லு, அவங்கள வர சொல்லு, தண்ணியோட போயிட்டானா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்கள வர சொல்லு, தண்ணிக்குள்ள போனவனை கண்டுபிடின்னு. கர்மா இஸ் இன்வால்வ். இஃப் உண்மையிலேயே ஒரு பையன் காணாம போயிருந்தா
அந்த வழியா வந்தவர் கர்மத்தை செஞ்சிருக்கணும், தேடி இருக்கணும். ஆனா அங்க என்ன நிலைமை? 10 பேர் இருக்காங்க, ஆனா 10வது ஆளை காணுங்கிற அறியாமையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அறிவை கொடுத்தால் போதுமானது. அதைத்தான் சாஸ்திர செய்தி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவன் எப்படி 10வது மனிதனை தொலைத்ததை போல் அவன் சம்சாரத்தில் துக்கத்தில் இருக்கிறானோ, என்னை நான் இழந்ததை போல். அத இவ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்னை இழந்ததை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன இழந்துட்டேன்? அகம் ஆனந்த சொரூபி. நான் எப்படி என்னை இழந்துட்டு நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன்? ஐயோ நான் துக்க சொரூபி. என்னை இழந்தவளுக்கு ஞானம் கொடுத்தா போது இறைவன். எந்த கர்மமும் நான் செய்ய வேண்டியதில்லை, இறைவனும் எந்த கர்மமும் செய்ய வேண்டியதில்லை. திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞான அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஞானம்ங்கிறதுக்கும் அந்த பையனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. 10 காணாமல் போன 10th மேன் 10வது பையனை பற்றிய ஞானம் கொடுத்தோன்ன அந்த மோட்சம் அவன் துக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு there is no gap. இதுதான் நீ தாண்டா 10வது ஆள் அப்படின்னு சொன்னே அவனுக்கு என்ன கிடைச்சிருது? there is no gap between ஞானம் and மோட்சம். அந்த ஞானத்தை கொடுத்த அடுத்த க்ஷணமே அவனுக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம். அந்த இடத்துல என்ன விடுதலை? அப்பாடா 10வது மேன் காண, அதுல சம்சார துக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை. ஜஸ்ட் 2 கோயின்ஸ் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடியது, ஞானமும் மோட்சமும். ஆனா இங்க அப்படி இல்லை. கர்மகாண்டத்துல நீங்க கர்மத்தை செய்யும் போது யூ ஹாவ் டு வெயிட். நீங்க நினைச்சதெல்லாம் வரணுங்கிறது கிடையாது. நாட் அ கம்பல்ஷன். கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம், அதிகமாவலாம், கம்மியாவலாம். இதெல்லாம் ப்ராப்ளம் இன் கர்மகாண்டம். பட் ஞான காண்டத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நீ தாண்டா 10வது ஆள்னு சொன்ன அவனுக்கு அப்பவே என்ன நடக்குது? அவனுக்கு சம்சார துக்க நிவிருத்தி, அப்புறம் ஆனந்த பிராப்தி அனுபவிச்சானோ இல்லையா? அப்பாடா அப்பா. அதான் துக்கத்திலிருந்து வெளியில் வர அதே சமயம் அவன் எதை அனுபவிச்சிருப்பான்? ஆனந்தம் which cannot be expressed by words. 2 அவனுக்கு நடந்ததா இல்லையா? ஜஸ்ட் பை ஞானம். இதுதான் ஞான காண்டத்தில் நாம் இறைவன் நமக்கு கொடுக்கிறது. தொலைத்ததை போல் தொலைச்சிட்டு தேடுறத போல தேடிட்டு இருக்கிறோம். அவர் ஞானத்தை கொடுக்கறத போல கொடுக்கிறாரு. மோட்சத்தை அடைவதை போல் அடைகிறோம். இதுதான் உண்மை. தொலைத்ததை போல் தொலைச்சிட்டோம். இறைவன் உபதேசம் செய்வதை போல் செய்கிறாரு. நாம் அதுல ஞானத்தை அடையிற போல அடையிறோம். அதுக்கப்புறம் மோட்சத்தை அடையிற மாதிரி அடைய ஆல்ரெடி அகம் முக்த சொரூபகா. ஆல்ரெடி சுவாமிஜி குரு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாலே நான் என்னதான் முக்த சொரூபாக. அப்ப என்னங்க நடக்குது? நான் என்னை தொலைத்ததை போல் 10வது பையன் யோசனை பாருங்க. அவன் 10வது மனிதனை தொலைத்தது போல தொலைச்சிட்டு தேடுறத போல தேடுறான். அவர் ஞானத்தை கொடுக்கறது போல கொடுக்கிறாரு. இவன் மோட்சத்தை அடைவதை போல் தான் அடையிறான். ஆல்ரெடி 10th man is there only. This is the சாஸ்திரம். புரிஞ்சுங்களா? இதுதான் என்ன நான் சொன்னேன், 2க்குள்ள வித்தியாசம். அடுத்தது கம்மிங் டு தத்துவபோத இன்ட்ரோடக்ஷன். இப்போ நாம் தத்துவபோதம்ங்கிற டெக்ஸ்டுக்குள்ள வந்தோம்னா இது கிரந்தம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இதுக்கு பேர் கிரந்தம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இறைவனிடமிருந்து நேரடியான வாக்கு, அதுக்கு பேர் ஸ்ருதி. அது கர்மகாண்டமும் ஸ்ருதி தான், ஞானகாண்டம் ஸ்ருதி தான். ஏன்னா அதெல்லாம் இறைவனோட வாக்கு. அதை புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கிறக்காக ஆச்சாரியர்கள் அதை லிக்விடைஸ் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுனது தான் ஸ்மிருதி. பகவத்கீதை, மனுஸ்மிருதி, தர்மத்துக்கு உண்டான சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. அது அதுக்கு பேர் ஸ்மிருதி, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். அதை விட இன்னும் ஈஸியா சொல்லப்பட விஷயங்கள் தான் கிரந்தங்கள். இது தத்துவபோதங்கிறது கிரந்தம். இப்போ உபனிஷத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அங்க எல்லா விஷயங்களும் இன்னும் ஆர்டர்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ எந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா, எந்த ஒரு உபனிஷத்தை எடுத்தாலுமே ஈஷாவாசிய உபனிஷத் எடுத்து இப்போ நமக்கு வேதாந்தத்தில் ஒரு கிரமம் இருக்கும். என்னது? ஃபர்ஸ்ட் நீ தர்மத்துக்கு உட்பட்டு கர்மயோகம் பண்ணு, உபாசனை பண்ணு, குவாலிஃபிகேஷனை பெரு, அதுக்கப்புறம் வேதாந்த சிரவணம் பண்ணு, அப்புறம் மனனம் பண்ணு, அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணு, அப்புறம் ஞான நிஷ்டின்னு ஒரு பெரிய கிரமம் அப்படியே ஆர்டரா. அங்க எந்த உபனிஷத்துல அப்படி இருக்காது. ஈஷாவாசியமிதகும் சர்வம் எடுத்தோன ஞானம், ஞான நிஷ்டை, அப்புறம் 4 லைன் நடிச்சு சாதனம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஞானம், அப்புறம் ஞான பலன். இப்ப கட்டோபனிஷத்தை படிக்கிறோம், எத்தனை ஜிக்ஜாக். இது சொல்லுவார், ஞான சொல்லுவார், ஞான பலன் சொல்லுவாரு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் வரும், அப்புறம் மறுபடியும் ஞான பலன் சொல்லுவோம், அப்புறம் ஞானியை பத்தி புகழ்வாரு, அப்புறம் அக்ஞானி நிந்தா, எல்லாமே நடக்கும் கட 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 கடன் கடன். அந்த மாதிரி இருக்கிறத உபனிஷத்து. ஆனா தத்துவ போதம்ங்கிறது அப்படி இன் ஆர்டர்.
ஃபார் பிகினர்ஸ் இது பார்த்தீங்கன்னா 2 லெவல் நடத்தலாம். ஜஸ்ட் என்டர் ஆகிறவங்களுக்கு ஒரு லெவலில் நடத்தலாம். இது ஒரு 2-3 உபனிஷத் முடித்தவங்களுக்கு வேறு மாதிரி நடத்தலாம். ஹை லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஓகே, லோ லெவல் ஸ்டூடெண்ட் அது பிகினர்ஸ்க்கும் இது நடத்தலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட்டு. இதுக்கு பேர் கிரந்தம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். மற்ற ஸ்லோகங்கள் மாதிரி அமைக்கல, அவர் பேராகிராஃப் பேட்டர்னில் தான் இருக்குது. ஜஸ்ட் என்னது ஒரு நுழைவாயில். வேதாந்தத்துக்கு இது படிச்சுட்டோம் அப்படின்னா ஞான நிஷ்டைன்னு நம்ம நினச்சக்கூடாது. ஒரு நுழைவாயில் போல இது அமையுது. அப்போ நாம் இந்த ஆனந்தத்தை பெற்றுவிட்டோம் என்றால் எதை பற்றி அப்போ சொல்லுது சாஸ்திரம்? எந்த டெக்ஸ்ட் எடுத்தீங்கனாலுமே அந்த ஞானம், அதனால மோட்சம், அதை கொடுக்கறது தான் எல்லா டெக்ஸ்ட்டுமே. பட் மெயின் ஆதாரம் இறைவனோட வாக்கு, ஸ்ருதி. அது அது புரிய வைக்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் எழுதின டெக்ஸ்ட்ல தான் கிரந்தமோ ஸ்மிருதியோ. அதுக்கப்புறம் பாருங்க புராணங்கள், அது அடுத்த டெக்ஸ்ட் நம்மளுதுல. அது உபனிஷத்துக்கள் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டதோ அதைத்தான் புராணங்களும் சொல்லுது, இதிகாசங்களும் அதை சொல்லுது. அது இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் லெவல், புரிஞ்சு கொள்ள முடியாதவர்கள், அது இன்னும் லோ லெவல், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் புராணங்களும் சரி. 18 உப புராணங்கள், மகா புராணங்களும், அதுக்கப்புறம் வர புராணங்கள், எத்தனை இதிகாசங்கள் எல்லாமே மெயின் ஆதாரம் எதை பேஸ் பண்ணி இருப்பாங்கன்னா உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புராணங்கள், இதிகாசங்கள் உள்ளதை உள்ளபடி ஆச்சாரியர்கள் எதை பேஸா வச்சு எழுதி இருக்கிறாங்கன்னு உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னா உபனிஷத் ஞானம் கையில் இருந்தால் தான் அந்த சாவியை வச்சு தான் நீங்கள் புராணத்தை ஓப்பன் பண்ண முடியும். புராணம்ங்கிற புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத உள்ளபடி புரிஞ்சுக்கணும்னா கையில் உபனிஷத்துங்கிற சாவி இருக்கணும். இது எல்லாரும் இந்த மாதிரி இதிகாச புராணங்கள், உபனிஷத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு புராணங்கள் படிக்கிறதுங்கிறது வெரி ஃபியூ. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உபனிஷத்துக்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் புராணங்கள், இதிகாசங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க அதுக்கு அர்த்தம் புரியுதுங்கிறது அது ஒரு ஹேண்டிகேப்னஸ் தான் இருக்கும். அது புரிஞ்சும் புரியாமலும், அது புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையான அர்த்தம் அவங்களால வெளிக்கொணர முடியாது. ஏன்? அதனோட பேஸை இங்கே இருக்குது. உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ புராணங்கள் என்ன உண்மையில சொல்லுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அந்த உபனிஷத் பேஸ் இருக்கணும். நீங்களே படிக்கணும்னா, அல்லது யாராவது புராணத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறேன்னா உடனே நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அவங்ககிட்ட உபனிஷத் பேஸ் இருக்கா. அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சொதர்கள் இருக்கும். ஏன்னா அரை ஞானம் தானே பெற்றிருக்காங்க அவங்க. அது நம்ம அலர்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளுமே புராணம் படிக்கிறோம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் தெரியாதுங்கிறவங்க புராணங்களை உள்ளதை உள்ளபடி புராணங்கள் ஒரு நீங்கள் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படித்து பாருங்கள். உபனிஷத் பேஸோட படிச்சிங்கன்னா தான் அது என்ன அவர் சொல்கிறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரியும், நான் புரியலின்னு சொல்லலை, அது ஒரு லெவலில் புரியும், பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட். அதுதான் நான் சொல்கிறேன். புரியல அதை படிக்கக்கூடாது, உபனிஷத் படிச்சுட்டு தான் படிக்கணும்னா சொல்லவில்லை. ஃபேக்ட் இதுதான். அடுத்தது இந்த நூலை பற்றி ஒரு சங்கரர் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நான் தான் எழுதினேன்னு சங்கர் கையெழுத்துலாம் போட கிடையாது. இது பரம்பரையாக சொல்லிட்டு வர்றாங்க இது சங்கரால் எழுதப்பட்டது அப்படின்னு. இது உரைநடையாக இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எல்லா டெக்ஸ்ட்டுமே ப்ரேயரில் ஆரம்பிக்கும். எந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்தாலும் சுவாமிஜியே சொல்லுவார், நீங்கள் புக் ஸ்டால் போகிறீங்க, ஒரு புக்கு வாங்கணுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிப்பார். அந்த ஆத்தரு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த புக்கை எழுத ஆரம்பித்தாருன்னா அந்த புக்கை வாங்கு, இல்லைன்னா வாங்கிடாத. அது எப்பேற்பட்ட அட்ராக்டிவ் புக்காக இருந்தாலும் வாங்காத, சுத்தப்படாதும்பு. அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்மளதில் ஒரு ப்ரேயரோடு ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது வாட் இஸ் த நீட் ஆஃப் ப்ரேயர்? இது நம்ம சாதன போதனையிலே பார்த்துருக்கோம். ப்ரேயர், பக்தி எல்லாம் எதுக்கு? என்னென்னா இது இவர் எழுதுறவர் இப்போ ப்ரே பண்ணுறாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் எதுக்காக ப்ரே பண்ணியிருப்பாரு? நான் எழுதுகிற இந்த புஸ்தகத்தினால இந்த சாதகர்கள் பயன்படணும், அவங்க கையில் இது போய் சேரணும் அப்படின்னு தான் அவருடைய ப்ரேயராக இருக்கும். ஏன்னா அவர் எனக்கு சாதன சதுஷ்டி கொடுனா கேட்குறக்காக அவர் ப்ரே பண்ண போகிறாரு. அவர் புக்கே எழுதுகிற அளவுக்கு அவர் ரெடி ஆகிட்டாருன்னா அவரோட ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆனதுனால தான் இத்தனை செஞ்சுரிஸ் கழித்து இன்னும் நம்ம என்ன படிச்சுட்ருக்குறோம்? தத்துவபோதம் படித்து கொண்டிருக்கிறோம். 5வது 6வது 7வது செஞ்சுரியில் எழுதின புஸ்தகங்கள்லாம் நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா அந்த எழுதினுடைய ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆனதுனால தான். ஏன்னா நாம் என்ன ப்ரே பண்ணமே இதுக்கு முன்னால் தத்துவபோதம்னு ஒரு புக்கு இருந்தால் தான் நம்ம ப்ரே பண்ணுறக்கு.
ஸோ அவங்களுடைய ப்ரேயர்னால தான் இந்த புக்கு என் கைக்கே கிடைச்சிருக்கு. அப்புறம் அவங்க எழுதுனவங்க மட்டும் இல்லை, அதை மறுபடியும் தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க, அந்த குரு பரம்பரா, ஒருத்தரும் அவங்க எல்லாத்தினால தான் இன்னைக்கு நமக்கு அந்த அவங்களுடைய ப்ரேயர்னால தான் இன்னைக்கு எனக்கு இந்த புக்கு என் கைக்கு கிடைச்சிருக்கு. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றேன். அடுத்து குருவோட ப்ரேயர். இப்போ அதாவது அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக உடல் உயிரோடு இருக்கணும், முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அது மற்றவங்க யாரு அந்த தேவை நீட் ஆஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த புக்கு போய் சேரணுங்கிறது குருவோட பிரேயர். சிஷ்யனோட பிரேயர் என்னவா இருக்கணும்? இப்ப டெக்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், வாசுதேவேந்திர யோகேந்திரம், அது சிஷ்யன்னு சொல்லுவான் இல்லையா பிரேயர் வர்ஸ, அவனுடைய பிரேயர் என்னவா இருக்கும்? இது கடைசி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நான் கத்துக்கணும், இதை விட்டு விலகாமல் இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மன ஆரோக்கியம் இருக்கணும், சூழலை சுத்தி என்னை சுத்தி நல்லபடியா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க வகுப்புக்கு வர முடியும். வீட்டை சுத்தி சூழல் ரொம்ப மோசம்னா யூ கேன் அட்டெண்ட் த கிளாஸ். ஸோ சிஷ்யன் என்னதான் வேண்டாம், எனக்கு இது படிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை, ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை, பர்சனல் எல்லாமே அமையணுங்கிறது சிஷ்யனுடைய பிரேயர். அல்டிமேட் பிரேயர் சொல்லி கொடுக்கறது புரியணும். எல்லாம் செட்டாய் உட்கார்ந்தாச்சு, ஒன்று சொல்லி கொடுத்து புரியலின்னு என்ன பண்றது? ஸோ அவருடைய குரு சொல்லி கொடுக்கும் போது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரோ, ஏன்னா எதையுமே யாருனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். யாரு நல்லா அதை பற்றி அறிவு இருக்கு அவங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஒருத்தர் நம்ம ஈஸியா சொல்ற மாதிரி இருக்குன்னா அந்த அறிவு ஈஸி நம்ம எடுத்துக்கூடாது. அவருக்குள்ள அந்த விஷயம் அவ்வளவு டெப்தா போயிருக்கிறதுனாலதான் ஈஸியா வெளியில வரும். ஒருத்தர் தடுமாறுறாருன்னா ஒன்னு விளக்கும் போது ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னா அங்க உள்ள அவருக்குள்ள புரிதலில் கொஞ்சம் டவுட், அதாவது 100% இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய குரு சொல்லி கொடுக்கும் போது அவர் என்ன ப்ரே பண்றான், என்னோட குரு சொல்லி தரும்போது அவரோட குரு அவருக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி எனக்கு சொல்லணும். ஏன்னா ஹியூமன் எரர் ஒன்று இருக்கும். இப்போ நாம உட்காந்து சொல்றோம், நாம் மனசுல 1000 நினைச்சிருப்போம், எல்லாமே வாயில வருமானு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் கேரண்டியில கொடுக்க முடியாது. அதோட விளக்கங்கள் முச்சூடு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாமே வருமானு கேட்டா முடியாது. 1-2 விட்டு போறக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதெல்லாம் எதுவுமே நடைபெறாமல் என் குரு கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் குரு சொல்லி கொடுத்துருவார் பாவம். நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ்ல உட்காந்துருக்கணுமே, பிசிக்கலா உட்காந்துருப்போம், மனம் எங்காச்சும் போயிட்டு வருமே. அப்ப என்ன ஆகும், 2 லைன் விட்டு போயிடும், 2 லைன் புரியும், 2 லைன் புரியாது, 2 லைன் புரியும். அப்போ அதுவும் இல்லாமல் நான் நல்லபடியா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எதுக்காக என்ன பண்றோம், பிரேயர். ஏன்னா இப்ப நம்ம என்ன பிரேயர் நம்ம வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் பிரயத்தனம்னு சொல்லுவோம். அத ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா 3 ஃபேக்டர் இன்வால்வ் ஆகும். எதுல வெற்றியா இருந்தாலும் சரி, லௌகீக விஷயமா இருந்தாலும் வேதாந்தமாக இருந்தாலும் 3 ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். ஒன்னு பாத்தீங்கன்னா பிரயத்தனம், முயற்சி. எனக்கு கடவுளுக்கு தெரியும், எனக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு, அப்ப நான் வகுப்புக்கு வந்துருவேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடவுள் எனக்கு வாய்ப்பை கொடுக்கலின்னு நினைக்கிறேன். என்னது இப்படிதான் நிறைய பேர், அதாவது வகுப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை அவரே வீட்டில் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாராம். சாப்பாடு பேக் பண்ணி ஹேண்ட்பேக்கை மாட்டி விட்டு காரில் ஏறி உட்கார வச்சு டிரைவர் கார் எடுத்து டாட்டா சொல்லி அனுப்புவாருன்னு சில பேர்த்தோட நினப்பு. நெவர் இன் யுவர் லைஃப் அதெல்லாம் நடக்காது. அப்போ பிரயத்தனம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இறைவனா நீங்க பூஜை பண்ணிருக்கீங்க, புனஸ்காரம் பண்ணிருக்கீங்க, நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவிய, அதனால டாட்டா சொல்லிலாம் அனுப்ப மாட்டாரு. சில பேர் பேசும்போதே நம்ம பார்க்குறோம். அதுக்கு உண்டான வீட்டில் இங்கே ரொம்ப இறைவன் இப்போதைக்கு என்னை இந்த கர்மத்தில் நிறைய இன்வால்வ் பண்ண வச்சிருக்காரு, வகுப்புகள்லாம் வர்றக்கு அவரே ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாரு, அப்புறம் நான் வர்றேங்க, இப்பெல்லாம் முடியாதுங்க. குரு கேட்கும்போது பல பதில் குருவை அனுப்பிச்சிட்டாரு, இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கவங்க இந்த பெட்டில் நெக்ஸ்ட் பர்த் தான், வேற என்ன பண்ண முடியும் நாம. அப்போ பிரயத்தனம், வகுப்புக்கு உண்டான பிரயத்தனம். சில பேர் பிரயத்தனம் போடுவாங்க, ஆனா அந்த என்ன சொல்றது ரெகுலாரிட்டி பங்க்சுவாலிட்டிங்கிறது இருக்காது. 5 மணி கிளாஸா 5:10 உட்காந்தீங்க வச்சுங்களேன், அந்த கிளாஸே வேஸ்ட். ஏன்னா அது போன கிளாஸ்ல சொன்னதெல்லாம் சொல்லி உங்களை மைண்ட் ரெடி பண்றக்கே 5:10, இப்போ தியானம் 5:10 முடியுதுன்னா நான் அது 5:15 5:20 வரைக்கும் அந்த செட்டு தான் இருக்கும். புது விஷயங்கள் எது சொல்லியிருக்க மாட்டோம், அந்த செட் ஆனா தான் புது விஷயங்கள் உள்ள போகும். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கிளாஸை மிஸ் பண்ணீங்கனாலுமே அது அதோட வேலையை காமிக்கும். அப்போ கரெக்ட் டைம் உட்கார்றது, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மனம் எங்கேயும் போகாம இருக்கிறது. இல்ல ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிட்டோம், காலம் ஒரு கிளாஸ் நேத்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ அதை மறுபடியும் அடுத்த கிளாஸ் போறக்குள்ள உட்காந்து, இந்த மாதிரி
காலம், முயற்சி, விடாமுயற்சி. நான் பண்றது சரி, கிளாஸுக்கு போறது, இதை கத்துக்கணும், கட்டே ஆகணுங்கிற உறுதியோடு காலத்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் முயற்சி, அடுத்தது காலம், மூணாவது என்ன தெரியுங்களா? தெய்வம். 3 factors are involved. பிரயத்தனம், காலம், தெய்வம், அனுகிரகம். நீங்க என்னதான் பிரயத்தனம் பண்ணாலும், என்னதான் காலத்தை கொடுத்தாலும் அக்கௌண்ட்ல ஏன்னா தெய்வம்ங்கிறது அவரா பார்த்து இப்படி சொய்யின்னு அருள்றது இல்லைங்க. உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் தாங்க தெய்வம்னு பேரு. புண்ணியத்துக்கு பேரு தாங்க தெய்வம்னே பேரு. அப்போ நம்ம அக்கௌண்ட்ல என்ன இருக்கணும்? புண்ணியம் இருந்தா தெய்வம் கொடுக்கும். அப்ப அதனாலதான் என்ன பண்றது? நீங்க வேதாந்தத்துக்குள்ள வர்றீங்களா? பிரயத்தனம், காலம், கூடவே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? பிரேயர், 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 பிரேயர். புண்ணியம், அது வேர்டு மாத்துங்க. பிரேயர்ங்கிற வேர்டு என்னவா மாத்திக்கலாம்? புண்ணியம், புண்ணியம், புண்ணியம். அது மூணாவது ஃபேக்டருக்காகத்தான் இத்தனை சாண்டிங், பூஜை எல்லாமே. இதுல எந்த ஒன்ன விட்டீங்கனாலும் யூ கேன் நாட் சக்சீட் இன் த பாத், இன் எனி பாத். இங்கேயும் இல்லைங்க, படம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க போனீங்கனாலுமே சரியான முயற்சி, போதிய முயற்சி. ஃபர்ஸ்ட் என்னது? சரியான முயற்சி. பிரயத்தனம்ங்கிறது எப்படி இருக்கணும்? 2 கிளாஸ் விட்டு வர்றது சரியான முயற்சி இருக்கணும். அப்புறம் போதிய முயற்சி இருக்கணும். அதுக்கு தான் நிறைய பேர் மிஸ் பண்றது. ஒரு கிளாஸ் தானே, என்னத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைங்க, அது முடிஞ்சிட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேங்க. நடுவில் ஒரு வாரம் போச்சா, முடிஞ்சுது. ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணும்போது உள்ள ஐயோ போதிய முயற்சியில நம்ம கீழே தடுங்கி வர்றங்கிற அந்த உள்ளுணர்வு வரணும். தட் இஸ் சூக்ஷ்ம புத்தி. ஒரு 10 நாள் தானே, நாங்க 2 வருஷமா கேட்கறேங்க வகுப்பு. ஒரு 10 நாள் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால நான் வரல, மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்ல, அப்படி நீங்க நினைக்கலாம். அந்த லாஸ், இன்டெஃபினட் லாஸ் இன் யுவர் பர்த். ஸோ அதுதான் சரியான முயற்சி. அப்புறம் போதிய முயற்சி. 4 வருஷம் 5 வருஷம் ஆகணும்னா பொறுமையா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் படிக்கணும். போதிய முயற்சி. அடுத்தது எல்லாம் 2 இருந்தாலும் அக்கௌண்ட்ல புண்ணியம் இல்லைன்னா முடிஞ்சீங்க. தெய்வ அனுகிரகம். ஸோ சரியான முயற்சி, போதிய முயற்சி, அதுக்கப்புறம் தெய்வ அனுகிரகம். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? சாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நீங்க புண்ணியம் சேர்க்கணும்னா லட்சமா கொடி கோயிலுக்கு கொடுத்தாதான், கோயிலுக்கு போனாதாங்கிறது கிடையாது. அது இட்ஸ் ஓகே, தப்புன்னு சொல்ல. பட் நம்ம வீட்லயே இருந்து நம்ம புண்ணியத்தை தேடுவது, நேற்று அவங்க தான் சொன்னாங்க கோகிலா, அழகான ஒரு, எனக்கு படிச்சு நம்ம சார்க்காச்சு. அதாவது முருகரும் விநாயகரும், விநாயகர் என்ன பண்ணாரு, அதை நாங்கள் பண்ணணும், ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க பாருங்க. இட் இஸ் வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அது வந்து நான் வந்து சொல்லி கொடுத்து சொல்றது, அதில் அவங்க மனசுலேயே தோணுது பாருங்க. கடைசியில் மற்றவங்க எல்லாம் முருகர் தான். அதெல்லாம் வந்துங்க முயற்சியில், அதாவது சரியான முயற்சி, போதிய முயற்சி, இறைவன் அனுகிரகம் இருக்கிறவங்கனால தான் அதை கேட்ச் பண்ண முடியும். அதை லிங்க் பண்றாங்க பாருங்க. தட் ஷோஸ் எல்லா சப்ஜெக்ட் மேட்டர் உள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். போயிடுச்சுன்னு அர்த்தம். போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும், எல்லாமே உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் என்ன காமிக்கும். இதை வந்து அவங்க 1 கிளாஸ் 2 கிளாஸ் மிஸ் பண்ணி இருந்தாலும் அவங்களால வந்து இந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு வர முடியாது. புரியுங்களா? அவங்க என்ன எஃபர்ட்டுங்கிறது எங்கள் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேள்வி போட்டாலும் ஃபர்ஸ்ட் பதில் அங்கே இருந்து தான் வரும். 10 கொஸ்டின் ஆன்சருக்கு வேற ஆன்சர் பண்ணிடுவாப்புல. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, அதுதான் சொல்றேன், பிரயத்தனம். இறைவனா வந்து நமக்கு அருள் பண்ணுவாரு, அருள் புரிவாரு. நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? கூட ஒரு பிரயத்தனம். ஓகே, புரிஞ்சுங்களா? அடுத்தது அதுக்காக தான் என்ன சொல்றோம், இப்ப தடைகள் எப்படி வரும்? நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். நீங்க ஒரு நல்லது பண்ணணும்னு உட்கார்ந்தா மட்டும்தாங்க தடைகள். நீங்க கெட்டது பண்ணலாம்னு உட்கார்ந்து பாருங்களேன், பண்ண மாட்டீங்க சொல்றேன். ஒரு கெட்டது பண்ணலாம் நீங்க உட்கார்ந்து பாருங்க, தடையே வராது. அப்படியே அழகா போவாங்க. மற்றவனை கெடுக்கணும்னு முடிவு பண்ணுவேன், தடையே இல்லாம அப்படியே போறதை நம்ம பார்க்குறோம். 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணலான்னு ஒருத்தருக்கு வந்துருப்பான் பாருங்க, அவனுக்கு தான் ஒரு ஸ்டெப்லி நொங்கி பாவம். ஸோ நல்ல விஷயங்களுக்கு தடைகள் உண்டு. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? 3 என்ன விதமான தடைகள் வரப்போகுது? ஃபர்ஸ்ட் தடை ஆத்தியாத்மிக. எனக்கு நானே தடையாக இருக்கிறது தான் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் 90%, லௌகீக பொறுத்த வரைக்கும் 90%. அதுதான். ஒரு பிஸ்னஸ் பண்றோம், இதெல்லாம் ஒத்து வருமா, நம்மளால பண்ண முடியுமா, இது நமக்குலாம் ஒத்து வராது, நமக்குலாம் வேற இந்த காலத்தில் சொல்றது எனக்குலாம் செட் ஆகாது, இந்த பிஸ்னஸ்லாம் எனக்கு செட் ஆகாது. எது உழைக்கிறதுக்கு முன்னாலேயே, எதை பிளான் பண்றதுக்கு முன்னாலே இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஆத்தியாத்மிகம். ஒரு சாண்டிங் சொல்லுங்க, ஐயா எனக்கெல்லாம் அதெல்லாம் சாண்டிங்லாம் வராதுங்க. ஆத்தியாத்மிகம்
வாயை திறந்து கத்தாத்தான் தெரியுங்க வருதா வரப்போலியான்னு. 10 வருஷம் இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு பின்னால் 15-20 வருஷம் பிரயத்தனம் இருக்குது. இதை நீங்கள் நான் சொன்னோன்னே திருப்பி சொன்னு நினைக்கிறீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 20 இயர்ஸ் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தர் வாயிலிருந்து வர்றத நீங்கள் காதில் கேட்டு உடனே ஃபஸ்ட்டு டைம் கேட்குறீங்க, எப்படிங்க வரும்? ஸோ இது புரிச்சுக்கணும். அது ஆத்தியாத்மிக இதே ஆத்தியாத்மிக தடை. அப்போ அவங்களாம் சொல்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. இதே குரூப்பில் வேற அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் ஒன்று இருக்குங்க. இப்போ கிரிக்கெட் பிளேயர் கிரவுண்டில் ஒரு பாலுக்கு 6 அடிக்கிறான். அந்த 6 அடிக்கிறதுக்கு முன்னால் அவன் எத்தனைங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான், எத்தனை மணி நேரம் அவன் அது ஒரு பால் தான் 6க்கு போகுது. சூப்பர் கிரவுண்டு எல்லாம் ஆரவாரம், மாலைகளும் எல்லாம் பரிசுகளும் நம்ம பார்க்குறோம். அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு பின்னால் அவன் லைஃப்பை பாருங்க. 6 வயசு 7 வயசுலேருந்து பேட்டை பிடிச்சிருப்பான். தினம் 5 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பான். 20 வயசு வரைக்கும் உழைச்சிருப்பான். அதனோட விளைவு ஒரு பால் இன்னைக்கு அங்கே 6 அடிக்கிறான். அதில் 4 டொக்கையாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்க்கணும். அவன் அடித்த பாலெல்லாம் எங்கே 6 இத்தனை வருஷம் உழைச்சிட்டாங்கிறக்காக அவன் அடிக்கிற பாலெல்லாம் 6 ஆக்காங்க போகுது. அந்த ஒரு பாலுக்கு 6 அடிக்கிறக்கே அவன் இவ்வளோ முயற்சி கொடுக்குறான்னா இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு எவ்வளோ முயற்சி கொடுக்கணும். டேஷ் 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 யூ ஃபில் பை யுவர் வேர்ட்ஸ் நாட் மீ. ஸோ என்ன பண்ணாத அதிக முயற்சி, அது கரெக்டான முயற்சி கொடுக்கணும். கிரிக்கெட் பேட்டில் நான் 6 அடிக்கணும் முடிவு பண்ணானா 4 நாளைக்கு பவுலிங்கு, 4 நாளைக்கு ஃபீல்டிங்கு, 4 நாளைக்கு பேட்டிங் இருக்கக்கூடாது. பேட்னா பேட்டிங் 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 20 வருஷம் பண்ணால் தான் அதை அடிக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு நான் ரெஃப்ரியாக இருக்கேன்னு நான் கொஞ்ச நாளைக்கு இது பண்ணுறேன், ஃபீல்டிங் பண்ணுறேன், நான் இந்த ஸோ அது மாதிரி மனம் சிதறல் இருக்கக்கூடாது. படிக்கணும். சாண்டிங் அப்படின்னா அதுதான் சொன்னேன். சாண்டிங் அப்படின்னா அது அத்தனை முயற்சி போட்டால் மட்டும்தான் ஒருத்தர் வாயிலேருந்து அது வரும். அப்போ நாம் அதை மாதிரி முயற்சி பண்ணணும்னு நினைக்குமே தவிர உடனே என்ன பண்ணிடுது, நமக்கெல்லாம் வராதுங்க, நமக்கெல்லாம் சுத்தப்படாதுங்க, ஏதோ வேதாந்தம் வந்தோமா போனோமா போயிட்டே இருக்கணும். யார் இந்த தெய்வ முயற்சிக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஸோ அதை கேப் விட்டுறக்கூடாது. அதுக்காக பிளான் பண்ணி நம்ம சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு வெற்றி அடையணும்னா பிரயத்தனம் இருக்கணும், காலம் கரெக்டான காலத்தை கொடுக்கணும், 3வது தெய்வம் புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கணும் அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ எடுத்தோன்னே இப்போ நம்ம எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்துக்கு போகலாம். படிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரேயர். இப்போ என்ன ஆத்தியாத்மிகம் பார்த்தோம், அடுத்து ஆதி பௌதிகம், அடுத்து ஆதி தெய்வீகம் சொல்லுவோம். ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகங்கிறது 2 பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுங்க. நேச்சரிலிருந்து வர்றது, பஞ்சபூதமாக இறைவனிடமிருந்து வருவதுன்னு சொல்லுவோம். இறைவனிடமிருந்து வருது அப்படின்னா பஞ்சபூதங்கள் தேவதைகள் இவங்களிடமிருந்து வர தடங்கல்களை நம்ம ஆதி பௌதிகம் சொல்லுவோம். இப்போ சுனாமி வருது, ஒரு மழை பெய்யுது, கிளாஸுக்கு போக முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை, வெளியில் இருக்கிற ஒரு கொசு கடிக்குது, காய்ச்சல் வருது, இதெல்லாம் ஆதி பௌதிகம் வெளியிலிருந்து வர்றது. ஆதி தெய்வீங்கிறது என்னுடைய புண்ணியம் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அங்கே பாப்பம் க்ஷயமாகும் போது தான் நம்ம அந்த பாதையில் நோக்கி போக முடியும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான தடவை நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம், சாதன போதிலையும் பார்த்துருக்கோம். அதனால இந்த 3 தடைகளும் இருந்து விடுபட்டு நான் இதை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், பிரேயர் வர்ஸ் வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதாத்தாய தத்வபோதோ விதீயதே. திருப்பி படிக்கிறேன். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதாத்தாய தத்வபோதோ விதீயதே. மீனிங் எழுதிக்கலாம், அப்புறம் அதனோட விளக்கங்கள் பார்க்கலாம். வாசுதேவேந்திரர் அவரோட பேரு, ஒரு பேரு. யோக இந்திரம், யோகிகளுக்கெல்லாம் இந்திரம்னா தலைவன். குரு, குருவான அவரை, குருவை ஒரு பேர் சொல்றாங்க. ஒரு சிஷ்யன் ப்ரே பண்றான், டெக்ஸ்ட் எழுதுறவர் ப்ரே பண்றாரு. வாசுதேவேந்திரர் யோக இந்திரம். ஃபர்ஸ்ட் வேர்டு பை வேர்டு மீனிங், அப்புறம் நம்ம சென்டென்ஸ் மீனிங் பார்க்கலாம். யோக இந்திரம், யோகிகளுக்கெல்லாம் தலைவர். குரு, நத்வா, குருவை நமஸ்கரித்து.
ஞானப்பிரதம் யோகின்னு சொல்லிட்டாரு. எதை எதை கொடுக்கக்கூடிய யோகி? ஞானத்தை தரக்கூடிய யோகி. ஞானப்பிரதம். அவரை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவரை. ஏன்னா யோகிங்கிறவன் நம்ம முதலே பார்த்துருக்கோம். கர்ம யோகிக்கும் யோகின்னு சொல்லுவோம், அஷ்டாங்க யோகிக்கும் யோகின்னு சொல்லுவோம், பிராணாயாமம் பண்றவனி யோகின்னு சொல்லுவோம். எதோடு தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு பேர் யோகின்னு பேர். இங்க ஞானத்தோடு தன்னை இணைத்து கொண்டவருங்கிறக்காக மேல அந்த யோகி இப்ப என்ன போடலாம்? ஞான யோகி. ஏன்னா பின்னால் என்ன பண்றாரு? ஞான பிரதம் போடுறாரு. அப்ப அந்த யோகி கனெக்ட்ஸ் டு ஞான யோகி. அவரை வணங்கிட்டு முமுக்ஷூனா ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பண்றார். தன்னுடைய குருவை நமஸ்காரம் செய்கிறார். நமக்கு டவுட் வரும், ஏங்க தேவதைகளை நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம், ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம், இல்லை பிரம்மனை நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம், பிரம்ம தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை, இல்லை அவருடைய இஷ்ட தேவதை நம்ம இது எல்லாமே பிரேயரோட வசுங்க. சில பேர் ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுவாங்க, சில பேர் இஷ்ட தேவதையை நமஸ்காரம் பண்ணுவாங்க, சில பேர் குருவை நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தோணும்? எடுத்தோன்னே இவர் யார? குருவைத்தானே வணங்குறாரு. ஏன் அவங்க இஷ்ட தேவதையை வணங்கல, ஏன் ஈஸ்வரனை வணங்கல அப்படின்னா அவருக்கு என்ன தெரியுது? பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, இவரை வணங்கினாவே அவங்களெல்லாம் வணங்கினதுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சதனால யாரை வணங்குறாரு? குருவை நமஸ்கரிக்கிறார். எதுக்காக நான் இந்த புக் எழுதுறேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் முடிஞ்சிருச்சுங்க. இதோட யாரை நமஸ்கரிக்கிறாரு? வாசுதேவர் அப்படிங்கிற என்னுடைய குருவை அது என்ன சொல்றாரு? ஞான நிஷ்டையில் இருக்கிற குருவா இருக்கிறனாலதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மனை அறிந்தவன் பிரம்மமாகவே இருப்பதால் நான் அவரை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறத, இதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. எடுத்தோன்னு நம்ம விநாயகனை நமஸ்கரினா ஈஸியா நமஸ்கரிச்சிடுவோம். ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடுவோம். குருவை வணங்கிட்டு ஒரு செயலை செய்யுங்கிறது அதுக்கு ஒரு மெச்சோர்டு மைண்டு வேணும். பயம் வரும். ஐயோ சாமி கும்பிடாவிட்ட தோஷம் வந்துடுமோ, விநாயகர் கும்பலினா ஐயோ, சிவனை கும்பலையோ ஐயோ, விஷ்ணு கும்பலையோ ஐயோ, இவங்களெல்லாம் விட்டு போட்டு போய் குருவை போய் யாராவது கும்பிடுவாங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்னு அர்த்தம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுக்கு அது அந்த ஞானம் கிவ்ஸ் தட் கிளாரிட்டி. ஏன்னா அதான் நான் முதல்ல சொல்வேன், தேவதைகள் நேற்று பார்த்து இல்லைங்களா, தேவதைகளே ஒரு ஞானத்தை கொடுத்தாலும் அது அந்த பையன் என்ன பண்ணா? குருவே உங்க வாயில ஒரு தடவை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் அதுல தொடர்ந்து நிற்க முடியும், பெற்ற ஞானத்தில் நிற்க முடியும். ஸோ தேவதைகளே ஞானத்தை கொடுத்தாலும் நீ குருவிட்ட கேளுங்கன்னு சொல்றது அந்த மாதிரி. அது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க இது ப்ராப்ளமே இல்லை, தாராளமாக குருவை நமஸ்கரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கிளாரிட்டி வர்ற வரைக்கும் என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஐயோ விநாயகரை கும்பிடலையே, சிவனை கும்பிடலையே, முருகரை கும்பிடலையே, விஷ்ணு தேவதையை விட்டுப்பட்டனே, ஐயோ இது தோஷமாயிராதா, இவரை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டேனே, இது நல்லபடியுமா போகுமா போகல அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை. உண்மையில் எந்த பிரச்சனையும், ஃபேக்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ப்ரூஃப். நமஸ்கரிக்கிறேன் குருவை நமஸ்காரம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நமஸ்காரம். இவர் இந்த இடத்துல குருவை நமஸ்கரிக்கிறார். அடுத்தது யாருக்காக புக் எழுதுற? முமுக்ஷூனாம். Who are mumukshus? மோக்தும் இச்சுகு. சம்சார துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எவன் ஆசைப்படுகிறானோ அவனுக்கு பேர் முமுக்ஷு. அதுக்கு என்ன தெரியணும்? முதல்ல நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னு தெரியணும். அப்பதான் அதுல இருந்து விடுபடணும்னு தெரியணும். எனக்கு நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், அன்பான கணவன், நல்ல குழந்தைகள், வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு ஓகே. எதுக்கு இந்த வேதாந்தம் கேட்கறவங்களும் இருக்காங்க. எனக்கு நல்ல செல்வம், வசதி, வாய்ப்புகள், சொத்து, பத்து, சொந்தம், பந்தம், லௌகிக விஷயத்தில் எனக்கு எல்லாம் ஓகே. அப்புறம் எதுங்க வேதாந்தம்? என்ன தெரியல உங்களுக்கு? பிறக்கதே ஒரு சம்சாரம்னு தெரியாது. ஸோ அப்படி தெரிஞ்சு அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அதுக்கே ஒரு பல ஜென்மம் ஆகி போயிடும். ஒருத்தனுக்கு பல ஜென்மம் எடுத்தா தான் நான் சம்சாரத்துக்கு இருக்கனே புரி. அப்புறம் அதுல இருந்து வெளியில் வரணும்னு தெரியிருக்கு. அப்புறம் பல ஜென்மம் ஆகி போயிருது. அப்புறம் வெளியில் வந்து நினைக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பல ஜென்மம் ஆகி போயிருது. எல்லாம் கிடைச்சி இந்த ஜென்மத்தில் உட்காந்துருக்கோம். அரிது அரிது. இத்தனை ஜென்மங்கள் கடந்துதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கு வந்துருக்குது மண்டைக்கு. சாஸ்திரமே சொல்லும், நீ சம்சாரத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஜென்மங்கள் தேவைப்படுங்குது.
அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுபாத முமுக்ஷு. அதுல இருந்து விடுபடன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுக்கு பல ஜென்மங்கள் ஆகுங்குது. அப்ப நாம நம்மள நினைச்சு பார்த்தா என்ன, அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறோம். எஸ். மூக்ஷானாம் ஹிதார்த்தாய, ஹிதார்த்தன நன்மையின் பொருட்டு, சம்சாரத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய நன்மை ஸ்ரேயஸ் பொருட்டு, அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்றேன், தத்துவபோதக அபிதீயத்தே, தத்துவபோதம் என்ற இந்த புஸ்தகத்தை நான் அபிதீயத்தே கொடுக்கிறேன், எழுதுகிறேன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் முமுக்ஷுக்கு கொடுக்குறேன். அதிகாரி சொல்லிட்டார். யாரு இந்த புக் ஓபன் பண்ணி படிக்கலாம்? அதிகாரின்னு என்ன, சாதன சதுஷ்டிய சம்பத் சாரி அனுபந்த சதுஷ்டியம் பார்த்துருக்கோமா இல்லையா? அனுபந்த சதுஷ்டியம் என்ன ஒரு புக்கு யாருக்கு படிக்கணும்? இப்போ வந்து ஒரு கடைக்கு போறீங்க, மேக்ஸ் புக் வாங்கணும், 8th ஸ்டாண்டர்ட் பையன் போறான், மேக்ஸ் புக்கு வாங்கணும். உடனே அவன் என்ன செலக்ட் பண்றான், அந்த அட்டையில் இருக்கிற 7 அதிகாரி, தனக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய அதிகாரி டிசைட் ஆகி தான் வாங்குவான். அந்த மாதிரி இந்த புக்கை படிக்கிறதுக்கு யார் அதிகாரி? யார் யார் இல்ல, நான் சம்சாரத்துல இருக்கிறேன்னு தெரியாதவனுக்கு இந்த புக்குக்கு அவசியமே இல்லை. யூ என்ஜாய் யுவர் லைஃப்ன்றாரு இறைவன். நீ 2-3 ஜென்மம் எடு, அப்பதான் புரியும் உனக்கு நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னு. ஆச்சா 2-3 ஜென்மத்தை என்ஜாய் பண்ணிட்டு வா, அப்புறம் புரியுதா நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னு அவனுக்கு தான். ஸோ இது அவனுக்கு நான் என்ன கொடுக்குறேன், தத்துவபோதம்ங்கிற அபிதீயத்தை எழுதுகிறேன். இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு யார் சொல்லிட்டாரு, அதிகாரி கொடுத்துட்டாரு. ஏன்னா மேக்ஸ் புக்கில் எப்படி 7th போட்டுருக்குதோ மேக்ஸ் புக்குங்கிற மாதிரி இங்கே என்ன அதிகாரி யாரு, முமுக்ஷு. ஹூ இஸ் முமுக்ஷுன்னு தெரியணும். அதுலேருந்து மற்றவங்கெல்லாம் இந்த புக்கை எடுக்கக்கூடாதா, எடுக்கலாம். தேர் இஸ் நோ கம்பல்சரி இல்லைங்களா, மற்றவங்க எடுக்கலாம். படிக்கக்கூடாதுங்களா, படிக்கலாம். ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது, அவ்வளோதான். ஏங்க எடுக்கவே கூடாதா, நான் எல்லாம் கிடையாது. புக்கு நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் தத்துவபோத புக்கு வேணும்னா, யாரு அதிகாரி நான் புக்கு தான் நான் கேட்க போகிறாங்க, 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா 50 ரூபா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க புக்கு கொடுத்துட போகிறாங்க. அப்போ நீங்கள் அதிகாரிலாம் நினச்சிக்க முடியாது. புக்கு வாங்கலாம், படிக்கலாம், அதுக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்துருக்கலாம், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவும் அதனுடைய பலனை நாம் எப்போ பலனை அனுபவிக்க முடியும், இஃப் யூ ஆர் அ குவாலிஃபைட் பர்சன் டு ஸ்டடி தட் புக் யூ வில் பி பெனிஃபிட்டட். 7வது படிக்கிற பையனுக்கு 7வது மேக்ஸ்னால பெனிஃபிட் ஆகும். நீங்க 7வது படிக்கிற பையனுக்கு கொண்டாந்து 8வது புக்கை கொண்டாந்து கொடுத்தா அவன் எப்படிங்க 7வது பாஸ் பண்ணுவான் மேக்ஸ்ல? கண்டிப்பா முடியாது. இல்ல 6வது புக்கு கொடுங்க, எதுவும் அவனுக்கு பிரயோசனப்படாது. ஸோ அதிகாரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முமுக்ஷு தான் இங்க என்னது 7th மேக்ஸ்ங்கிற மாதிரி முமுக்ஷு தான் இந்த புக்குக்கு குவாலிஃபைடு பர்சன் டு ஸ்டடி. அதை எடுத்தோன்னே அனுபந்த சதுஷ்யத்தில் வச்சுட்டாரு. அடுத்தது இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த சாதன சதுஷ்டியை சொல்லிடுறார். ஃபர்ஸ்ட் வந்து முமுக்ஷு தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன், மீனிங்க டீட்டெயிலாக அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவவிவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, திருப்பி சொல்றேன். சாதன சதுஷ்டய எல்லாமே புது புது வேர்டா இருக்கும், நான் மீனிங் கொடுக்கும்போது நீங்க எழுதிக்கலாம். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹா. இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்றேன். அனுபந்த சதுஷ்டயம் இங்க எல்லாமே வருது. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அதிகாரி சொல்லிட்டாரு, முமுக்ஷுதா யாரு, அதிகாரி. இப்போ வாட் டு யூ மீன் பை அனுபந்த சதுஷ்டயம்? அனுபந்த சதுஷ்டயம்னா இந்த புக்கை யாரு படிக்கலாங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே சொல்றதுக்கு பேரு அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த இதுல 4 வரும். அனுபந்த சதுஷ்டயம் ஃபர்ஸ்ட் அதிகாரி சொல்லணும், ஆத்தர் ஹூ இஸ் அதிகாரி. 7th போடுறாங்க பார்த்தீங்களா புக்கில், அதுதான் அதிகாரி. அப்புறம் சப்ஜெக்ட், 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு உண்டான சப்ஜெக்ட் மேக்ஸ்ன்னு போடுறாங்க பார்த்தீங்களா, விஷயம். அப்புறம் அதனுடைய பலன் என்ன, 7th ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்குற அந்த பையன் அதனுடைய பலன் என்ன, 7th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகணும், அது வந்து பலன். அப்புறம் சம்பந்தம், அவனுக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் உள்ள சம்பந்தம், அவனுக்கும் அந்த அறிவுக்கும் உள்ள சம்பந்தம். இந்த 4 பத்தி பேசுவது தான்
அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயங்கிறது ஒரு புக்கினுடைய யாரு படிக்கலாங்கிறத தெரிவிக்கிற அந்த ஏரியா, அந்த இதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம் பேர். இப்போ அவர் என்ன பண்றாரு, அனுபந்த சதுஷ்டயத்தை ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே வச்சிடறாரு. ஹூ இஸ் குவாலிஃபைட், முமுக்ஷு. அதனுடைய பலனை பின்னால சொல்றாரு. இப்போ இந்த 4ஐயும் சொல்றதுக்கு பேரு அனுபந்த சதுஷ்டயம். ஒரு புக்கு எழுதுறவங்க புக்கினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே யார் யாரு குவாலிஃபைடு, இதில் இருக்கிற விஷயம் என்ன, இதனுடைய பலன், இந்த புக்கு படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு பிரயோசனம், உங்களுக்கு இந்த புக்குக்கு என்ன சம்பந்தம், ஞானத்துக்கும் இந்த புக்கில் வர ஞானத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அப்படி சம்பந்தங்கிற 4 டைப் இருக்கு. அதை சொல்றதுக்கு பேரு அனுபந்த சதுஷ்டயம். அதனால இது நம்மளுடைய பரம்பரையில் இதில் ஒவ்வொருத்தரும் புக் ஆரம்பிக்கும் போது எங்கள் அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்றேன்ல ஸ்லோகம் எழுத மாட்டாங்க. நீங்க ஸ்லோகத்தை படிக்கும் போது நமக்கு கலாச்சாரத்தை டெஸ்ட் இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். எடுத்தோன்னே எந்த புக்கில் எதை தேடணும், அனுபந்த சதுஷ்டயம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் புக்கை வாங்கணும், அப்புறம் தான் படிக்கணும். அப்ப அனுபந்த சதுஷ்டயம் இருக்குங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆத்தர் அனுபந்த சதுஷ்டயம் புக்கில் மார்க்கெட்டில் போனோன்னா 7th கணிதம் இதுதான் அனுபந்த சதுஷ்டயம் காமிக்கிற மாதிரி இவங்களாம் எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. வெறும் தத்துவ போதம் தான் டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை படிச்சிங்கன்னா இந்த 4ஐயும் சொல்லணுங்கிறது நம்மளுடைய மரபு. புக் எழுதுறவங்க இந்த 4ஐயும் எடுத்தொன்ன சொல்லணுங்கிறது மரபு. அதை அவர் ஃபில் பண்ணியிருக்காருங்கிறத விளக்கமாக நாம அடுத்த கிளாஸ்ல இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை எப்படி எந்தெந்த வார்த்தைகளை போட்டு இவர் கொண்டு வராரு, ஸ்லோகமாக தான் சொல்லுவாங்க, அதை எப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல புரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.